அடுக்கலையில என்னெல்லாம் வேலை நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சோத்துக்கு தண்ணிய ஊத்தி, அரிசிய போட்டு சோறு கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சு எடுத்துடலான்னு ஆட்டூரில் கழுவி தேங்காய் கூட மசாலா எல்லாம் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். விறகடுப்பில் கறி வைக்கிற அன்னைக்கெல்லாம் இந்த ஆட்டூரில் தான் தேங்காய் அரைக்கிறது. அப்புறமா மழை நேரம் காற்றும் கூடுதலாக இருந்தனால பிளாமரத்தில் இருக்கிற கொப்பெல்லாம் வெட்டி போட்டாங்க. மீன் குழம்பு கூட்டிடலான்னு மீன் குழம்பு கூடலையும் கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டு நண்பர்களே, அப்போ தான் மீன் குழம்பு கொஞ்சம் கலராக வரும். புளி தண்ணியெல்லாம் விட்டு அரைச்ச அரைப்பையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணியும் விட்டு மீன் குழம்ப கூட்டி எடுத்துக்கிட்டேன். சோறை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். சோறு வெந்துருச்சான்னு பார்க்குறப்ப சோறு வெந்துருச்சு. சரி அதை வடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வடிக்கிறதுக்காக இறக்கிட்டேன் நண்பர்களே. எனக்கு விறகடுப்பில் வேலை பார்க்குறப்ப இந்த சோறு வடிக்கிற டாஸ்க்கு தான் கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன பானையில் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ பெரிய பானை ஆகி போச்சு. அதை தூக்குறதே பெரிய பாடாக இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி ஒரு ஐடியா ட்ரை பண்ணலான்னு சூட்டெடுப்பு எடுத்து வச்சு அதுக்கு கீழே ஒரு செங்கலையும் தூக்கி வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு வடித்து பார்த்தேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இனி இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட வேண்டியதான். அப்புறமா மீன் குழம்பு கொதிச்சு காஞ்சோடனே இறக்கிட்ட நண்பர்களே. அவ்வளோதான் இன்றைக்கி அடுக்கலையில் வேலை.